விஜய் தாவேகா தலைவர் நேத்து காலையில அவர் குளிக்க ஆரம்பிக்கிறதோ இல்லையோ டிவியில அதை தான் ஓடுது. சில டிவி காலையில இருந்து அந்த பாட்டை போட்டுறாங்க. காலையில 7 மணிலிருந்து ராத்திரி ஒரு 10 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா தாவேகா நியூஸ் தான் ஓடுச்சு நிறைய சேனல்ல. எனக்கு என்ன அதுல ஒரு சந்தோஷம்னா, அப்பாடி ஏதோ ஒரு நாள் வெளில வந்தாரே அப்படிங்கிறதா இருந்துச்சு. வெளியிலேயே வராம உட்காந்துட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு அச்சமோ இல்லை ஏதோ ஒரு தடை ஏதோ இருக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் துணிச்சலா நேற்று வந்தாரு. இது மாதிரி இன்னொரு 5 நாள் வந்தாருன்னா போதுங்க, அவர் கட்டாயம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 15% 20%க்குள்ள இருக்கிறவர் 25% தாண்டணும். அந்த 25% அவர் உடைக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கட்டாயம் சென்னையில ஒரு நாள் சிறப்பா வேலை பார்க்கணும். அந்த சென்னையில சிறப்பா வேலை பார்க்கும்போது இங்க இருக்கிற ராஜ்மோகன், வில்லிவாக்கத்துல இருக்கிற ஆதவர்ஜன், டி நகர்ல இருக்கிற புசியான், இவங்க 3 பேர் அந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. கட்டாயம் அதை ஒரு ஆதரிச்சு அவங்களை கொண்டு வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கணும். இவங்க ஆதரிச்சு பண்ணாலே கட்டாயம் இவரோட தொகுதி ஸ்ட்ராங் ஆகும். பட் இவரோட தொகுதியில ஜெயிப்பாராங்கிறது எனக்கு இன்னும் ஆழமா தெரியல. பட் இவங்க 3 பேரை ஆதரிச்சாருன்னா கட்டாயம் இவங்க 3 பேர் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. 2வது நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் திருப்பரங்குன்றத்துல நிற்கிறார். அப்ப கட்டாயம் இவர் திருப்பரங்குன்றம் போனாதான் அங்க ஒரு வாய்ப்பு வரும். ஏன்னா திருப்பரங்குன்றத்துல இப்ப அந்த கோயில் பிரச்சனைனால திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து யாரோ நிற்கிறாங்க. அதிமுகல ராஜன் செல்லப்பா நிற்கிறாரு. அப்ப நிர்மல் குமார் அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இங்க தாவி இருக்கிறார். ஸோ எப்படியும் அங்க கொஞ்சம் உள்ள ஆதரவு இருக்கும். இப்ப விஜய் வந்துட்டு போனாலும் அவர் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணி செயல்படணும். ஸோ அதனால ஒரு 10 கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அதுல ஒரு போட்டு அந்த ஒரு போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ மதுரை கட்டாயம் போயிட்டு சிவகாசி தொட்டுட்டு இந்த பக்கம் ஏதாவது ஒரு ரோட் ஷோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த 2 வேட்பாளர்கள் ஜெயிக்க இருக்கும். ஆனால் ஜெயிக்கிறவங்களும் இல்லையோ இந்த 25% அவர் உடச்சி எரிஞ்சிட்டாருன்னா டக்குன்னு ஒரு மாற்றம் வரும். பட் அந்த 25%க்குள்ள தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 20 குழந்திருக்கிறாரு. பட் ஆனால் நேற்று திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் வந்துட்டு போனது நல்ல ஒரு வரவேற்பு. திமுக அங்க தோக்குறதுக்குள்ள வாய்ப்புகளை அதிகப்படுத்தி இருக்கிறார். சாத்தாங்குளம் இதை பத்தி கொஞ்சம் பேசல அவரு. அந்த 9 பேர் தூக்கு தண்டனையில கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா போலீஸ்காரர்களை ஒரு கட்டமைப்பா வைக்கிறது போன 5 ஆண்டுகளிலும் அவங்க எதுவுமே செய்யல. போலீஸ்காரர்களையும் அவுத்து விட்டுட்டாங்க. அவங்களும் போதைப் பொருள்ல உள்ள வர வச்சுட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் அவங்க இதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. இதே நிலைமை தான் போலீஸ்காரங்க இருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள இன்னொரு 10 போலீஸ்காரங்க தூக்குல இருக்கிறாங்க ஒரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டிய இருக்கும். அதனால அவர் எப்படி இந்த சவுத்துல இருக்கிறத பண்ணியிருக்கிறாரோ அது மாதிரி இன்னும் 5 இடத்துலயாவது அவர் கரெக்டா பண்ணிட்டாருன்னா இந்த 15ல இருந்து 20 வந்தது 20ல இருந்து 25 போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 25 உடைச்சாருன்னா பெரிய ஒரு ரெவல்யூஷன் உண்மையாவே அவர் கொண்டு வருவாரு. பட் அதுக்கு தினம் வெளியில வரணுங்க. உங்க கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.